திருப்பி நீங்கள் என்னென்னு சொல்கிறீங்களா? அன்னைக்கு நீங்கள் எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு வந்தீங்க, மனு கொடுத்துருந்தோம் ஆர்ஓ கிட்ட. அதாவது குறிப்பிட்ட இதில் மென்ஷன் ஆயிருக்கு அந்த பூத்துக்கெல்லாம் திருப்பி ரீகவுண்டிங் வேணும்னு கேட்டிருந்தோம். அவர் கேட்டார் எதனால் நீங்கள் வந்து கவுண்டிங் அப்போ ஸ்டாப் பண்ணல, அதனால் நாங்கள் பண்ண முடியாது அப்படின்னு. எங்களுக்கும் ஃபஸ்ட் டைம் எலெக்ஷன் தான், முன் அனுபவம்லாம் கிடையாது. ஸோ அந்த பதட்டத்தில் எங்களால் அதை அந்த நிமிஷம் ஸ்டாப் பண்ண முடியல. ஃபைனலாக தெரிஞ்சோன்னா அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம். போய் ஓரலாக சொன்னதுக்கு அவங்க சொன்னாங்க நீங்கள் ரிட்டர்னில் கொடுங்க பெட்டிஷனான்னு சொல்லி. உடனே ஒரு 10-15 நிமிஷத்துலேயே ரிட்டர்னாக கொடுத்தாச்சு. அதை வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க என்ன சொன்னாங்க, வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அப்பயும் அவங்க சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணலை. நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எங்களை கூப்பிட்டு சொல்லுவாங்கன்னு. ஆனால் அவங்களுக்கு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு லெட்டர் கொடுத்தாங்க. என்னன்னா நீங்கள் வந்து கவுண்டிங் அப்பே ஸ்டாப் பண்ணல, ஸோ நாங்கள் வந்து இந்த மனுவை வந்து பரிசீலிக்க கூட முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. என் பேர் சிந்தாமணி. நான் வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக திருமயம் தொகுதியில் இந்த எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு போட்டிட்டேன். ரிசல்ட் அன்னைக்கு என்னாச்சுன்னா, ரிசல்ட் எல்லாம் அவங்க அதாவது கவுண்டிங் டோட்டல் போலாம் நான் ஓட்டு சொல்லி முடிச்சதுக்கப்புறம் எங்களுக்கு சில இதில் வந்து சந்தேகம் இருந்ததுனால ரீகவுண்டிங்காக போய் கேட்டோம். அவங்க சொன்னாங்க அப்போ அவங்க டிக்ளேர் பண்ணலை, ரிசல்ட்டுக்குள்ளே சர்டிஃபிகேட்லாம் கொடுக்கல. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் ஓரலாக சொல்லாதீங்க, ரிட்டனாக மனுவாக எழுதி கொடுங்கன்னு சொன்னாங்க. அவங்க சொல்லி ஒரு 10-15 நிமிஷத்துலேயே ஆர்ஓ சொல்லி ஒரு 10-15 நிமிஷத்துலேயே நாங்கள் மனுவாக எழுதி எந்தெந்த பூத்தில் சந்தேகம் இருக்கோ அதுக்கு ரீகவுண்டிங்க்கு கேட்டோம். ஆனால் அதுக்குள்ளே எங்களை வெயிட் பண்ண வச்சுட்டு அவங்க வந்து அவருக்கு பாட்டு சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன சொல்லி மனு கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் கவுண்டிங் அப்பே ஸ்டாப் பண்ணலை, அதனால் எங்களால் இந்த மனுவை பரிசீலிக்க முடியாது அப்படின்னு சொல்லி லெட்டர் கொடுத்துட்டாங்க. அதனால் இப்போ அடுத்த ஸ்டெப்பாக நாங்கள் கலெக்டர்கிட்ட அந்த மனுவை வந்து கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். இங்கே புதுக்கோட்டை கலெக்டர்கிட்ட. கலெக்டர் இல்லாத காரணத்தினால எலெக்ஷன் பிஏ கிட்ட கொடுக்க சொல்லியிருக்காங்க அந்த லெட்டரை. ஸோ அவருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். யாருக்கு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க? ரகுபதிக்கு, டிஎம்கே. மனு கொடுத்துருக்கீங்க? மனு இந்த கொடுக்க போகிறேன். அங்கே கொடுத்ததுக்கு இன்னும் ரிப்ளை இல்லை. ஸோ அடுத்த ஸ்டெப்பாக இங்கே கொடுத்துட்டு இவங்க என்ன ரிப்ளை கொடுக்குறாங்கன்றது கிட்டத்தட்ட ஒரு 18 பூத்துக்கிட்ட இருக்குங்க. அதுக்கு மட்டும் ரீகவுண்டிங்க்கு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.